Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. டார்கெட் யூபிஎஸ்சி 2025. ஸோ 2025 நமக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மே 25 கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ரைட்டு. ஸோ இந்த 300 நாள் இன்னும் எக்ஸாமுக்கு இருக்குது. இந்த 300 டேஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போகலாம் ஃபார் பிகினர்ஸ் ஒரு 3 ஃபேஸ் பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த 3 ஃபேஸில் ஃபேஸ் 1 நம்ம கவர் பண்ண போகிறது ரொம்ப பேசிக். அந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக யூபிஎஸ்சி ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். இந்த பேசிக்ஸில் நாம் பண்ண போகிற விஷயம் 90 டேஸ் என்சிஆர்டி சேலஞ்ச். எஸ், இந்த என்சிஆர்டி புக்ஸ் ப்ராப்பராக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக யூபிஎஸ்சி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ 90 டேஸ் என்னென்ன விஷயங்கள் படிக்கலாம், என்ன மாதிரி கொண்டு போகணும், லிங்க் பண்ணி எப்படி படிக்கலாம், ஒரு முழு பிளான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த பிளான் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக இந்த 3.5 மாதத்தில் என்சிஆர்டி கரெக்டாக படித்து முடிக்க முடியும். ஓகே, ரைட், பார்த்துலாம். சரிங்க. ஸோ 2025 என்சிஆர்டி 90 டேஸ் டெய்லி சேலஞ்ச் பார்க்குறோம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வந்து வரலாம். ப்ரோ, யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வருஷம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு, இன்னும் நான் என்சிஆர்டி படிக்கணுமா, ஸ்கூல் புக் படிக்கணுமா, இந்த டவுட் நிச்சயமாக வந்திருக்கும். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருஷம் பேப்பர் மாறுதுன்னு காரணத்துக்காக சோர்ஸ் நம்ம மாற்ற முடியாது. ரைட்டா? இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், கண்டென்ட் நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எப்படி கொண்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்விக்கு 2014 எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரி, சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஜெயினிசம் இருக்குது, ரைட்? இப்போ ஜெயினிசம் அப்படின்ற டாப்பிக்கு 2014 என்ன மாதிரி கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, 2022 எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, 2024 எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த டைம் பீரியடில் அந்த கொஷின் கேட்குற விதம் மாறி இருக்கலாம், கேட்குற ஆப்ஷன் மாறி இருக்கலாம், டஃப்னஸ் மாறி இருக்கலாம். பட் கண்டென்ட் உங்களுக்கான சோர்ஸ் அந்த சேம் விஷயங்கள் தான். ஸோ பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் நிச்சயமாக நம்ம அந்த கட் ஆஃபை ப்ராப்பராக ரீச் பண்ண முடியும். ஏன்னா இந்த என்சிஆர்டி படிக்கிறது உங்களுக்கு வெறும் ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் கம்பைன் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. நிச்சயமாக பேசிக்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது, ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ரைட்? ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது நிச்சயமாக 2.5-3 மாதம் எடுக்கும். இந்த 3 மாதம் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ஆப்ஷனல் சூஸ் பண்ணாதவங்களுக்கும் ஒரு ஐடியா இங்கே வந்து கிடைக்கும். அண்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நிச்சயமாக அதிகமாக வந்து போகும். ஓகே, ரைட், பார்க்கலாம். அண்ட் இந்த பிளானுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொண்டு போகிற பிளான் 30-30-30 ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இந்த 90 நாட்களுமே இந்த 3 வந்து பிரிச்சுக்கோங்க. நீங்கள் டைம் டேபிள் டெய்லி வந்து போடுங்க. சில பேர் 1 இயர் மொத்தமாக போட்டிருப்பாங்க, 1 மந்த் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் பிளான் போட்டுக்கலாம், இல்லை ஒரு 3 டேஸ் பிளான் போடலாம். நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்களோ அந்த விஷயத்தை முன்னாடியே பிளான் பண்ணிவிடுங்க. இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் 30 வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 30ல் ரொம்ப பேசிக்காக கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும், செகண்ட் 30 கொஞ்சம் கஷ்டமான புக்ஸ்லாம் பார்க்குற மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி பிரித்து படிக்கும் போது இன்னும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது இந்த பிளானோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அது பிடிஎஃபாக நீங்கள் படித்தாலும் ஹார்ட் காப்பியாக படித்தாலும் நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், இந்த எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுக்குறேன். அண்ட் நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி டாபிக்ஸ் எப்படி படிக்கலாம் அந்த விஷயங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் நான் வந்து கொண்டு வரேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கவர் பண்ணிக்க முடியும். பேப்பர் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும் போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுக்கும், தப்பு இல்லை. ஆனால் பழக எல்லாமே சரியாயிடும். பட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்தே ஆகணும். ரைட்? அண்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மேப் ரீடிங் இல்லை இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயத்தில் நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கலாம், அந்த நியூஸ் பேப்பரில் மேப் ரீடிங் எப்படி மார்க் பண்ணலாம், அதுக்கான விஷயம் தனியாக வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பேப்பரில் வந்து வருது, நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, யூஎஸ்ஏ போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த இடத்துல யூஎஸ்ஏ போனாங்க அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ சுற்றி யாரெலாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, எந்த கண்ட்ரிக்கு வந்து பார்டர் பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் யூஎஸ்ஏ, கனடா, இதே வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம தலைவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் பார்டரிங் என்ன இருக்குது, சீஸ் என்ன இருக்குது, வெஸ்ட் பக்கம் என்ன இருக்குது, சவுத் என்ன இருக்குது, என்ன பே கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மேப்பில் மார்க் பண்ணுறது அவசியம். யூபிஎஸ்சி அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மேப் ரீடிங் எப்படி படிக்கலான்ற விஷயங்கள் நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது அதை கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நோட்ஸ் மேக்கிங். சில பேர் புக்லேயே மார்க் பண்ணலாம், சில பேர் நோட்ஸ் எழுதி வைக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நோட்ஸ் மேக்கிங் மஸ்ட். ரைட்? நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சாலும் ஓகே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலரில் மார்க் பண்ணி வைப்பாங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணுங்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 பேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது இந்த 15 பேஜுக்கு 1 ஹவர் ஆகுது, அதாவது 60 நிமிஷம் ஆகுது அப்படின்னா செகண்ட் ரீடிங் படிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் மேலே போகக்கூடாது. தேர்ட் ரீடிங் விடும்போது வெறும் 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த 15 பேஜ் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். ஸோ உங்கள் நோட்ஸ் தான் திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்.
இன்றைக்கி புக்கை படிக்கிறீங்க, நாளைக்கும் அதே புக்கை ரிவைஸ் பண்ணக்கூடாது. உங்கள் நோட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக எடுக்க முடியுமோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். அடுத்த விஷயம், ஸோ யூபிஎஸ்சி 2025க்கான ஆன்லைன் பேட்ச் போய்கிட்டு இந்த ஃபவுண்டேஷன் இந்த 2-3 மாதத்தில் ப்ராப்பராக ஃபுல்லாக வந்து முடிக்க முடியும். என்சிஆர்டி மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து லட்சுமிகாந்த், ஜிசி லியாங், சங்கர் கணேஷ், ஸ்பெக்ட்ரம் நோட்ஸு டெஸ்ட்டும் உள்ளே வந்து ஆட் ஆகாது. அந்த பேசிக் ஸ்ட்ராங் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வித் ஆஃபர் பேஸ். ஓகேண்ணா, செக் பண்ணுங்கள். சரி, பார்த்துடலாம். பிளான் இந்த இடத்துல டேஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த டே 1 இருக்கு இல்லையா, நீங்கள் என்றைக்கு வீடியோ பார்க்குறீங்களோ அந்த டேட்டை இங்கே வந்து போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 1 வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஜூலை 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆகஸ்ட் 1 வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 1 அப்புறமா நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்றைக்கு வசதியாக இருக்கோ அன்றைக்கி டே வந்து மாற்றிக்கலாம். இது சப்ஜெக்ட், இது அந்த புக்கிலோட நேம். இப்போ ஜியோகிரஃபி 6ஓட ஜியோகிரஃபி புக் பார்த்தீங்கன்னா எட் அவர் ஹேபிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்க டாபிக்ஸ் இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரிலாம் வந்து போகாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ 6 புக்கில் நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன் 1 2 3 4 5 மொத்தம் 5 பாடம் கொடுத்துருக்கேன். 5 பாடம் படிக்கணுமா அப்புறம் மாதிரி யோசிப்பாங்க ஒரு பிகினராக உள்ளே வரும்போது. பட் இந்த இடத்துல இந்த மோஷன் ஆஃப் எர்ஸும் மேப்ஸில் ஒன்றுமே இருக்காது. ஒரு 10 பேஜ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிச்சயமாக 1 ஹவருக்குள்ளே ஃபுல்லாக முடிக்க முடியும். முக்கியமான விஷயங்கள் இந்த எர்த்தின் சோலார் சிஸ்டமும் இதுதான் முக்கியமான டாப்பிக்காக வந்திருக்கும். இந்த இடத்துல இருந்து யூபிஎஸ்சி 2 வருஷம் டேரெக்டாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ என்சிஆர்டி ரொம்ப லேசுபடுத்தா கிடையாது. நீங்கள் சமைச்சர் புக்கும் ரெஃபர் பண்ணலாம். பட் கொஞ்சம் சோர்ஸ் வந்து மாறும். ஸோ என்சிஆர்டி ப்ரிஃபர் பண்ணி ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இங்கேருந்து கேள்விகள் அதிகமாக வரும். பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்தது ஸோ டே 2 பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நாளும் என்ன புக் நீங்கள் வந்து படிக்கலாம், எந்த புக்கோட நேமு இங்கே கொடுக்குறது அந்த கொடுக்கப்பட்டிருக்க இண்டெக்ஸன். அண்ட் என்சிஆர்டி ஓல்டு எடிஷன் படிக்கலாமா நியூ படிக்கலாமான்னு கேட்டால் ஓல்டே வந்து படிங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க புக்ஸ் மாற்றுறாங்க என்ன பண்ணலான்னு. தனியாக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த புக்ஸ் மாற்றுறதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அது எப்படி அணுகலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், நான் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரைட். ஸோ முடிஞ்சால் ஓல்டு எடிஷன் கிடச்சா அதை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் பெஸ்ட்டாக வந்திருக்கும். புது எடிஷனில் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்புறமா நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ்க்குமே இந்த ப்ரொஃபைல் நான் வந்து கொடுத்துருப்பேன். ப்ரொஃபைல் அப்படின்னா என்னங்க, எல்லாருமே படிச்சாகணும். என்னென்னா இப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மேப் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க்காக வந்திருக்கு. ஒரு டேம்ஸு, நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலாம், இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ரிவர்ஸ் இருக்குது, கேரளா ரிவர் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ காவேரி நம்ம எடுத்துக்கலாம். காவேரினா கர்நாடகாவில் வந்து வருது இல்லையா. அப்போ கர்நாடக பேஸில் வருது மட்டும் படிக்காமல் ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணால் இந்தியா ஃபுல் மேப்பும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் மொத்தமாக எடுத்து வச்சா கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறீங்க, டெய்லி ஒரு ப்ரொஃபைல் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அந்த மாதிரி வந்து இருக்குது எடுத்துட்டால் தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் என்னவா இருக்குது, ஸ்டேட் பேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட் ட்ரீ என்ன வந்து இருக்குது, ஸ்டேட் சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் என்ன ரிவர்ஸ் இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, என்ன மவுண்டெயின்ஸ் இதில் ஃபேமஸாக இருக்குது, என்ன நேஷ்னல் பார்க்கு, என்ன வைல்ட் லைஃப் சாங்சுரி, என்ன சாயில்ஸ் இங்கே இருக்குது, என்ன கிராப் இங்கே அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும். என்கிட்ட நோட்ஸ் இருக்குது. நான் அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ப்ரொஃபைல்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு இந்தியா இயர் புக் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், மனோரமா இயர் புக் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது நிறைய கண்டென்ட் இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். யூபிஎஸ்சி படிக்கும் போது எல்லா விஷயங்களும் நிறைய இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் நீங்கள் மொத்தமாக எடுத்தால் தான் பெருசாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் வந்து இதை முடிக்க முடியும். கிளியர்? அப்போ ஸ்டேட் ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்தியா மேப் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். மவுண்டெயின்ஸ் படிக்கலாம், ரிவர்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் 1-2 கேள்விகள் உங்கள் நோட்ஸ் நிச்சயமாக வந்து வரும். ஸோ ப்ரொஃபைல்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்ஸ் நிச்சயமாக நான் வந்து கொடுக்குறேன். டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளும் அடுத்த விஷயம் பாருங்கள். 9th கொடுத்துருக்கேன், 11th கொடுத்துருக்கேன், இங்கே 6th கொடுத்துருக்கேன் இல்லையா. ஏன் விஷயம்னா என்சிஆர்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லிங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த இடத்துலையுமே 6th அப்புறம் 7th அதுக்கப்புறம் 8th போக முடியாது. ஹிஸ்ட்ரி போகலாம், ஜாகிரஃபி அப்படி போக முடியாது, பாலிட்டி அப்படி போக முடியாது. அந்த மாதிரி லிங்க் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காது. ரைட். இப்போது இங்கே வெஜிடேஷன் கொடுத்துருக்காங்க 9th புக்கில். இதே கண்டென்ட் 11th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த 9th படிக்கும் போதே நீங்கள் 11th புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிட முடியும். ஓகே, இங்கே பாருங்கள் 7th கொடுத்துருக்கேன், 11th கொடுத்துருக்கேன். ஸோ என்விரான்மெண்ட், இன்சைட் அவர் ஐட் சேஞ்சிங் எடுத்துருக்கா. இந்த 2 டாபிக் 7th புக்கில் படிப்பீங்க. 7th புக் முடிச்ச கையோட 11th புக்கில் இந்த 2 விஷயம் படிக்கும் போது இன்னும் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். உங்கள் நம்பிக்கை இன்னும் அதிகமாக வந்து போகும். 11th புக்காக யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. 7th முடிச்சு 11th படிக்கும் போது இன்னும் ஈஸியாக வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ நம்ம பிளான் பேஸ் பண்ணது எல்லாமே இப்படி தான் வந்திருக்கும். கச்சா முச்சான் இருக்கலாமல் எங்கே லிங்க் பண்ணி படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், அந்த ஆர்டரை நான் வந்து கொடுத்துருப்பேன். இதை கரெக்டாக கொண்டு போனால் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே ரைட். அடுத்தது இங்கே ஸ்டேட் ப்ரொஃபைல்ஸில் கேரளா வந்து கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு, கேரளா இப்படி நான் வந்து கொடுத்துருக்கேன். சில பேர் யோசிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இயர் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல்,
அசாம், பீகார் இந்த மாதிரி ஆல்ஃபபெட் ஆர்டரில் வந்து போயிட்டுருக்கோம். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேப் நல்லா வந்து பாருங்கள். இப்போ இந்தியா மேப் இருக்குது. இந்தியா மேப்பில் இங்கே கேரளா இருக்குது, தமிழ்நாடு, கர்நாடகா. மேப் கொஞ்சம் முக்கியதாங்க இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கர்நாடகா, நெக்ஸ்ட் ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிரா, கோவா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே காவேரி இருக்குது கர்நாடகாவில் இல்லையா? காவேரி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வருதா? ஸோ ஆந்திராவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இப்படி வந்து காவேரி வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போது இந்த காவேரி இப்படி போக என்ன பண்ணுவீங்க நீங்கள், இந்த இடத்துல தமிழ்நாடு படிக்கும் போது காவேரி பற்றி படிப்பீங்க, கர்நாடகா படிக்கும் போதும் காவேரி பற்றி படிச்சிருப்பீங்க. அப்போது இந்த ஒரு ஸ்டேட் படிக்கும் போது இந்த 2 ரிவரும் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து அமையுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆந்திரா, அதுக்கப்புறம் அருணாச்சல், அசாம் படிக்கும் போது ஆந்திரா படித்ததுக்கப்புறம் இது அப்படியே நட்டேன்னு விட்டுட்டு நீங்கள் மேலே அசாமுக்கு போயிடுவீங்க. அப்புறம் அசாம் அப்படியே விட்டு அருணாச்சலில் போயிடுவீங்க. இங்கே அப்படியே விட்டுட்டு பீகார் வந்து பின்னாக வந்துடும். பீகார் விட்டதுக்கப்புறம் சீல சத்தீஸ்கர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆர்டர் போனால் சரியாக இருக்காது. மேப்பில் பக்கத்து சைடு எனக்கும் அந்த மாதிரி போங்க. தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, அப்புறம் கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, அப்புறம் இந்த பக்கம் சத்தீஸ்கர், மத்திய இந்த மாதிரி ஆர்டராக போனீங்கன்னா நிச்சயமாக மேப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா இந்த நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சென்ச்சரியில் இந்த பார்டரிங் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நேஷனல் பார்க் 2 ஸ்டேட்லேயே வந்து கிட்ட வந்து வரும், பார்டரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது தான் இன்னும் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு நாளுக்கும் என்னென்ன விஷயங்கள் எப்படி வந்து கவர் பண்ணணும், அதுக்கு ரிவிஷன் டேட்ஸும் இதில் இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன சாப்டரு, என்ன புக்கோட நேமு, இங்கே என்ன சாப்டர் பேர் இருக்குது எல்லாமே நான் கொடுத்துருக்க பாருங்கள். ஓல்டு என்சிஆர்டி கொடுத்துருக்கேன்னா, ஏன்னா நியூ புக்கில் வேர்ல்டு பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓல்டு புக்கில் இதை பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிளான் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 90 டேஸ்க்கும் பிளான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து பார்ப்போம். ரைட், இங்கே பாருங்கள், 90 டேஸ்க்கும் பிளானிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 டேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். காரணம் என்னென்னா, நீங்கள் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி 6th, 7th, 8th ஹிஸ்ட்ரி இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா 6th, 7th, 8th ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் இருக்கும். அதே கான்செப்ட் தான் தீம்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 11th, 12th வந்து இருக்குது. இதை முடிச்சுட்டு இங்கே ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு என்சிஆர்டி புக்ஸில் எதெல்லாம் மெயின்ஸுக்கு தேவைப்படுது, இந்தியா கண்டெம்பரரி வேர்ல்ட் 9th சோஷியல், இந்தியா கண்டெம்பரரி வேர்ல்ட் 2 10th சோஷியல் இது கவர் ஆகும். அண்ட் பாலிடிக்ஸ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு இதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கான பாயிண்ட்ஸ்க்கு வந்து நான் தேவைப்படலாம். சோஷியல் சேஞ்ச் அண்ட் கண்டெம்பரரி வேர்ல்ட் பாலிடிக்ஸ் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது எல்லாம் என்சிஆர்டி மெயின்ஸ் தேவைப்படுற விஷயங்களாக இருக்கும். இது வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் ரொம்ப லிங்க் பண்ண மாதிரி இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 90 நாளுக்குமே பிளான் நான் இங்கே வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல நான் உங்களுக்கு சமைச்சர் புக்கு வந்து கொடுத்துருப்பேன். இன்கேஸ் அந்த புக்கு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நான் பிடிஎஃப் இங்கே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இந்த டாபிக்ஸ் வார் நாஸ்டிங்ஸு, வெல்லஸ்லி, கான்வாலிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அதை மறக்காமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 90 டேஸ் ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூபிஎஸ்சிக்குள்ளே வந்துடுவீங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் அடுத்த கட்டம், அடுத்த ஃபேஸ் போகும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்து ஆகிடும். ஓகேவா? இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிளானை வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதில் கவர் ஆக போகிறது யூபிஎஸ்சி ஃபுல் என்சிஆர்டி கவரேஜ், வீடியோ லெக்சர்ஸு, ரெக்கார்டட் வீடியோஸ், ஹைலைட் நோட்ஸ் 24/7 ஆக்சஸ் நீங்கள் எப்போனா யூஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்சிஆர்டி மட்டும் இல்லாமல் ரஷ்மிகாந்த் அண்ட் ஜிசி லியாங், ஸ்பெக்ட்ரம் நோட்ஸு, சங்கர் கணேஷ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸும் உள்ள வந்து ஆட் ஆகுது. எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் பேக்கேஜாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் வித் ஆஃபர் ப்ரைஸ். ஓகேண்ணா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான பாயிண்ட், யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஷின் பேங்க் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு புக்கு படிக்கும் போதும், ஹிஸ்ட்ரியோ, பாலிட்டியோ, ஜியாகிரஃபி படிக்கும் போதும் ப்ரீவியஸ் இயர் பேங்க் ரெஃபர் பண்ணி படிங்க. சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். நான் ஒரு நாளும் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் அதிகமாக வந்து போயிடும். டைம் வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணி ஆகணும். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம டெலகிராமில் இருக்குது, எடுத்துக்கிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணி கொடுக்குறேன், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.